இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் குளுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் படியே நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தரும்படியார் நாம் விசுவாசத்தோடு அவரிடத்துல கேட்போம். அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், மனித திட்டங்கள் அல்ல, தேவனுடைய தீர்மானமே நிறைவேறும் என்ற இந்த வார்த்தை தான். பிரியமானவர்களே, இதை முன்வைத்து நாம் இந்த நாளின் காலை வேளையிலே இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். மனித திட்டங்கள் அல்ல, தேவனுடைய தீர்மானங்களே நிறைவேறும். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய திட்டங்கள், நமக்கு இருதயத்துக்கு படுகிற காரியங்கள், நம்முடைய மூளையிலே தோன்றுகிற காரியங்கள், இருதயத்திலே தோன்றுகிற காரியங்களை தான் பெரிதாக நினைத்து அவைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த நாளின் காலை வேளையிலே மனிதனுடைய திட்டங்கள் அல்ல, மனிதனுடைய யோசனைகள் அல்ல, தேவனுடைய தீர்மானங்களே நிறைவேறும். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஈசாக்கு வயது முதிர்ந்தவனாக மாறிவிட்டார். பாருங்க, வயது முதிர்ந்தவராய் இருக்கும்போது தன்னுடைய 2 குமாரர்கள் ஏசா யாக்கோபை அவர்களோடு தான் இருக்கிறார்கள் 2 பேரும். பொழுது தன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே, எனக்கு வயதாகிவிட்டது, அதனால நீ என்ன பண்ணுனா வனத்துக்கு போய், காட்டுக்கு போய் ஒரு நல்ல மிருகத்தை எனக்காக வேட்டையாடி எனக்காக ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை சமைத்து நான் புசித்து நான் மரணம் அடைகிறதற்கு முன்பதாக உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய ஏசாவை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஈசாக்கு தன் மகனோடு பேசி கொண்டிருந்ததை ரெபேக்காள் உற்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த குடும்பத்திலே பார்க்கும்போது ஏசாவும் யாக்கோவும் ட்வின்ஸாக பிறந்தார்கள், இரட்டை சகோதரர்கள். அதுல அந்த கர்ப்பத்திலே அவர்கள் அந்த 2 குழந்தைகளும் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்கும் போது கர்த்தரிடத்திலே அவர்கள் விசாரித்தார்கள். விசாரிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், 2 பிள்ளைகள் வருவார்கள், அதுல மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம 25வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பாருங்க, மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஏசா யாக்கோபை சேவிப்பான் என்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டு விட்டது. இந்த வார்த்தை ரெபேக்காளுடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருந்தது. ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும், ரெபேக்காளுக்கு யாக்கோபை ரொம்ப பிடிக்கும். அன்பானவர்கள், இந்த வேற்றுமை நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடாது. பாருங்க, இதனால அந்த குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, 2 பேரும் ஒரு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு வைத்து கொண்டு அவர்கள் பாருங்க, ஏசாவும் தன்னுடைய மகன் இந்த ஈசாக்கும் தன்னுடைய மகனாய் ஏசாவை மாத்திரம் அழைத்திருந்திருக்க கூடாது ஆசீர்வாதத்துக்காக. 2 குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு நீங்க போய் சமைச்சிட்டு வாங்க, நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவரும் ஏசாவை தான் கூப்பிடுகிறார். இங்கே ரெபேக்காள் பாருங்க, அவளும் தன்னுடைய மகனாய் யாக்கோவின் மேல பிரியமா இருக்கிறார். தன்னுடைய ஹஸ்பண்ட் அந்த ஏசாவோடு சொல்லுகிற காரியம், ஏசாவும் ரெபேக்காளுடைய மகன் தான். ஆனா பாருங்க, அவ அதை கூர்ந்து கவனிச்சுட்டு, ஏன்னா அவளுக்கு பிடிச்சது யாக்கோபு அல்லவா, இவன் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அவளுடைய இருதயத்துல எண்ணம் வருகிறது. பாருங்க, இவ உடனே அதை கேட்டுக்கொண்டுட்டு ஓடி போறா. தன்னுடைய மகனாகிய யாக்கோபை தான் பிரியமாய் நேசிக்கிற யாக்கோபை கூப்பிடுகிறாள். கூப்பிட்ட, மகனே, உன்னுடைய தகப்பன் இப்படி சொல்லுகிறதை நான் கேட்டேன்,
உன்னுடைய சகோதரனாய் ஏசா வனத்துக்கு போய்விட்டான் வேட்டையாட. நீ என்ன பண்ணுனா, நம்முடைய நம்முடைய மந்தையில போய் 2 வெள்ளாட்டுக்கடாவை கூட்டிட்டு எடுத்துட்டு வா. நான் அதை உனக்காக ருசியுள்ள பதார்த்தமாய் நான் அதை சமைக்கிறேன். எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பாருங்க, ஒரு அம்மா 2 பிள்ளைகளையும் சமமாக பாவிக்க வேண்டிய ஒரு அம்மா பாருங்க. அவளுடைய இருதயத்துல என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இந்த வார்த்தை பாருங்க, ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஆனா அதற்கென்று அவர் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அவர் அதை கள்ளத்தனமாய் திருடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். என்ன வார்த்தை? மனித திட்டங்கள் அல்ல, தேவனுடைய தீர்மானமே நிறைவேறும். அது உண்மை. அது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. ஆனா அவ என்ன பண்றா பாருங்க, அவளுடைய சிந்தனையில இருந்தது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றுதானே எனக்கு வார்த்தை சொல்லப்பட்டது. நான் என்னுடைய சுயத்தினாலே, எனக்கு தோன்றுகிற எண்ணத்தினாலே, என்னுடைய மகனாகிய யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி நான் செய்வேன் என்று சொல்லி, அவ பாருங்க தன்னுடைய மகனை பாவம் செய்யும்படியா, பாருங்க அந்த தவறுகளை செய்யும்படியாய் அவள் தூண்டுகிறாள். பாருங்க, அவ அப்படி சொல்றா. சொன்ன உடனே யாக்கோபு சொல்றாரு, இல்லம்மா, ஏசாக்கு நிறைய முடி இருக்கும், ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை நான் அவரிடத்துல போய் ஆசீர்வாதத்தை கேட்க போகும்போது அவர் என்ன ஆசீர்வதிக்காம எனக்கு சாபத்தை தந்துட்டா நான் என்ன செய்வேம்மா அப்படின்னு அவன் சொல்றான். யாக்கோபு சொல்றாரு. ஆனா பாருங்க, யாக்கோபே சொல்றாரு, நான் எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது தாயார் சொல்லுகிறாங்க, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் மகனே. பாருங்க, இப்படி ஒரு அம்மா, ஒரு குடும்ப தலைவி, நம்ம யாரும் சொல்லக்கூடாது பிரியமான. நமக்கு 2 பிள்ளைங்க இருந்தா, 3 பேர் இருந்தா, ஒண்ணு போல பாவிக்கிறவர்களா இருக்கணும். பார்ஷியாலிட்டி பார்க்காதபடி அவர்களுக்காக 2 பேருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு எத்தனை பிள்ளைங்க தந்திருக்காங்களோ அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய தீர்மானத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும். பாருங்க, அவ சொல்றா பாருங்க, அவளுக்கு 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 அந்த மைண்ட்ல ஃபுல்லா கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லிட்டாருல. அப்ப யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற எண்ணம் அவளுடைய இருதயத்துல மேலோங்கி இருந்தது. பிரியமானவர்களே, என் சொல்லை மாத்திரம் நீ கேட்டா போதும் மகனே, நீ போய் அதை எடுத்துட்டு வந்துரு, அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேல, நீ செய்திரு, எனக்காக செய்திரு. நம்ம சில நேரங்கள் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், எனக்காக இதை செய்திரு மகளே, எனக்காக இதை செய்திரு மகனேன்னு சொல்லுவோம்ல. அதே போல சொல்றா பாருங்க. அவன் போய் வேற வழி இல்லாம தாய் இவ்வளவு சொல்றாங்களேன்னு போய் அந்த வெள்ளாட்டு கடாக்களை எடுத்து கொண்டு வருகிறான். அவனுக்கு தன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து அவன் அந்த அந்த வெள்ளாட்டுக்கு, அவன் ஏசா ரொம்ப ரோகமா மிகுந்தவனா இருந்தபடினால் அவனுக்கு கையிலையும் கழுத்துலையும் அந்த வெள்ளாட்டு கடாக்களினுடைய அந்த தோலை போடுகிறா பாருங்க. அவளுக்கு என்னெல்லாம் யோசனையா இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் போட்டு அவனுடைய மகனாய் ஏசாவுடைய நல்ல உயர்ந்த வஸ்திரங்களில அவனுக்கு உடுத்தி அந்த ஈசாக்கின் இடத்துல அனுப்புகிறாள். அவன் யாக்கோபு இப்போ ஈசாக்கின் இடத்துல போகிறான், என் தகப்பனே என்று சொல்லுகிறான். நீ யார் மகனே, உனக்கு இவ்வளவு சீக்கிரமா எப்படி அந்த வெள்ளாட்டு அந்த மிருகங்கள் அகப்பட்டது? உடனே அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். அவரும் போய் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பயத்தோடு தான் போயிருப்பாரு பாருங்க. அங்க பாருங்க, நீ என்ன என் குமாரனாய் ஏசாதானான்னு தடவி பார்க்கும்படி என் பக்கத்துல வான்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியல வயசானதுனால. கிட்ட அவர் போனாரு. போன உடனே தடவி பார்க்கிறார். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி பாருங்க, அதை நன்றாக சாப்பிட்டு அதை புசித்து விட்டு பாருங்க, ஈசாக்கு அவனை பார்த்து ஆசீர்வதிக்கிறான். என் மகனே, நீ என் கிட்ட என்ன முத்தம் செய்து சொன்னோம். அவன் முத்தம் செய்த போது அவனுடைய அந்த வஸ்திரங்களின் வாசனையை மோந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். என்ன ஆசீர்வாதம்! தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையும் அதுதான். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை திராட்சரசத்தையும் தந்தவாராக.
என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே. அடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி ஆசீர்வச்சிட்டாரு. ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வழங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வச்சிட்டாரு பிரியமானவர்களே. இது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் தான். ஆனால் அதை அடைந்த விதம் தவறு பிரியமானவர்களே. ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாரு. ஆசீர்வச்ச உடனே நடந்தது என்ன? அவன் அந்த தகப்பனுடைய சமூகத்தை விட்டு கடந்து சென்றுட்டாரு. சென்றுட்டு போன உடனே ஏசா வருகிறா. பாருங்க, எல்லாவற்றையும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைக்கிறா. தாயாரும் பார்த்து கொண்டேதான் இருந்திருப்பாங்க. பெரிய பார்ஷியாலிட்டி. இதை கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்த விதத்துல சிந்தித்தோமானால் இந்த வீட்டுல நடந்தது ஒரு பெரிய பார்ஷியாலிட்டி. பாருங்க பாருங்க, வேட்டையாடி நல்லா சமைச்சு தகப்பன் இடத்துல கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது நீ யார் என்று பயந்து கேட்கிறாரு ஈசாக்கு. ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. வேற ஆசீர்வாதமே இல்ல. என்னத்த சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு தெரியல ஈசாக்கு. பாருங்க, அவன் நீ மூத்த மகனாகி ஏசா வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியோன்னு கிட்ட போய் நிக்கிறார். உடனே ஈசாக்கு நடுங்கி, யார் நீ? யார்? நான் இதற்கு முன்பதாக ஒருத்தன் வந்தானே, அவனை நான் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வச்சிட்டனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே மனம் கசந்து சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அழுகிறான். பிரியமா, ஏன் ஏசா இதை இழந்து போனான் என்றார், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா எண்ணி தன் சகோதரனுக்கு ஒரு நாளில் அதை விற்று போட்டான் அல்லவா. நேற்றைக்கு தியானித்தோம். நேற்றைக்கு முந்தைய தினம் என்று நினைக்கிறேன். ஒருவன் வேசிக்கள்ளனாகும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவன் பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறி மனமாறுதலை தேடி அவன் காணாமற் போனான், கண்டு கொள்ளாமற் போனான் என்று வேதம் சொல்லுங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்திலே அன்பானதே மனக்கசந்து அழுகிறான். எல்லா ஆசீர்வாதத்தையும் என்னுடைய சகோதரன் வந்து தந்திரமாய் வாங்கி கொண்டு போய் விட்டானே. ஏற்கனவே என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்னிடத்துல இருந்து வாங்கிட்டான். நான் அலட்சியமா இருந்துட்டேன். இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டானே என்று சொல்லி அழுகிறான். அன்பான தெய்வ பிள்ளையே, அழுத உடனே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட என் தகப்பனை நீர் எனக்கு வைக்கலையா? இந்த ஒரு அவனு ஆசீர்வச்ச ஆசீர்வாதம் மாத்திரம்தான் என் உம்மிடத்துல இருக்கா? என்னையும் ஆசீர்வதியுமா அப்பான்னு சொல்லி அவன் அழுகிறான். என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அழுகிறான். சத்தமிட்டு அழுதானா. உடனே தான் அவர் அவனையும் ஆசீர்வதிக்கிறார். நீ உன்னுடைய சகோதரனை சேவிப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம். ஆண்டவருடைய நோக்கம் யாக்கோபு தான். யாக்கோபை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய அநாதி தீர்மானம். ஆனால் அவருடைய தாயார் அந்த காரியத்தை பாருங்க தவறாக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா. கத்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தார். ஆண்டவர் நிச்சயமாய் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்துல ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் இந்த யாக்கோபு நிமித்தமாய் நடந்த, யாக்கோபு இப்படி தவறாக தன்னுடைய தகப்பனிடத்துல போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் நடந்தது என்ன? சகோதரனின் கோபத்துக்குள்ளானான். குடும்பத்துல பிரிவு உண்டானது. தாய் தகப்பனை விட்டு நீண்ட கால பிரிந்து வாழுகிற காரியங்கள் உண்டானது. பாருங்க, அந்த பொய்யினால வலி வேதனையை அனுபவித்தான். என்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபான் வீட்டிலே போய் அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் பெரியவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற காரியம் என்னன்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்புகிறோமா? அதை அது நம்முடைய வாழ்வில் நிறைவேற காத்திருக்கிறோமா? அல்லது மனித வழிகளில் நம்முடைய சிந்தனைகளிலே அவசரப்படுகிறோம்? ஆசீர்வாதம் கிடைத்தால் அது நேர்மையான வழியாக நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக வாக்குறுதி அளித்ததை குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளும்படியா தவறான வழிகளிலே தவறான பாதைகளில் நாம் செல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். பொய் வழிகளில் அல்ல, விசுவாசத்திலே காத்திருந்து, சூழ்ச்சியாய் அல்ல, கீழ்ப்படுதலிலே காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நிச்சயமாகவே
அவருடைய தீர்மானம், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்விலே நிறைவேற பண்ணுவா. நடந்தது என்ன? தாய் தகப்பனை விட்டு மாமாவுடைய வீட்டுக்கு ஓடி போகிற ஒரு சூழ்நிலைமை யாக்கோபுக்கு வந்தது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே நாம் ஆளாகாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.